வணக்கம் மக்களே. இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா பனையூரில் உள்ள தாவேகா அலுவலகத்தில் வந்து முதற்கட்டமாக 60 வேட்பாளருக்கு வந்து நேர்காணல் வந்து தாவேகா தளபதி விஜய் அவர்கள் வந்து செஞ்சுருக்காரு. இந்த நேர்காணலுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா தளபதி அவர்கள் வந்து தாவேகா அலுவலகம் வந்தார். வந்த பிறகு பார்த்திங்க அப்படின்னா குறிப்பிட்ட 60 பேருக்கு வந்து பண்ணியிருக்காங்க. முக்கியமான பிரதானமான கட்சியில் உள்ளவங்களுக்கு எல்லாருக்குமே முதல் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா தனித்தனியாக வந்து கூப்பிட்டு 5 பேராக கூப்பிட்டு அப்படி வந்து நேர்காணல் வந்து நடத்தியிருக்காரு. ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா தளபதி அவர்கள் வந்து வேட்பாளரோட முக்கியத்துவம் தெரிஞ்சு அவங்கள வந்து நிப்பாட்டுறதுக்கு தான் முன்னெடுத்திருக்காரு. ஸோ அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா அரசியலில் ரொம்பவே முக்கியம். தேர்தலில் போட்டியிடுறோம் அப்படின்னா வேட்பாளர்களோட முகம் வந்து ரொம்பவே முக்கியம். எப்படி தலைவரோட முகம் வந்து எல்லாருக்குமே ரீச் ஆகுதோ, ஒரு சில இடத்துலலாம் பார்த்திங்க அப்படின்னா வேட்பாளர்கள் எப்படி வேலை பார்த்துருக்காங்களோ அவங்களையும் வந்து மக்கள் வந்து நல்லாவே தெரிஞ்சு வச்சுருப்பாங்க. ஸோ அந்த ரீச்சும் இருக்கணும் அப்படிங்கிறத எதிர்பார்த்துருப்பாங்க அப்படிங்க தான் தோணுது. ஸோ ரெண்டுமே இருக்கும்போது தளபதி விஜயும் வேட்பாளர் ரீச்சும் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த தொகுதியில் ஜெயிக்கிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ அந்த க்ரைட்டீரியா பேசிஸில் தான் எடுத்திருப்பார் அப்படிங்கிற மாதிரி தோணுது. ஸோ யாருங்கிறது கூடியவர்கள் அறிவிப்பார். ஸோ இந்த வேட்பாளர்கள் நேர்காணல்ங்கிறது ரொம்ப முக்கியமானது. ஸோ அந்த நேர்காணல் வந்து தளபதி அவர் வந்து எல்லார்ட்டுமே சொன்னது ஒரு வார்த்தை தான் சொல்லியிருக்காரு. நான் எல்லாத்தையுமே விட்டுட்டு வந்துட்டேன். ஸோ இனிமேல் பார்த்திங்க அப்படின்னா எனக்கு அரசியல் தான் எல்லாமே, அதை தவிர வேறு எதுவுமே இல்லை அப்படிங்கிறத குறிப்பிட்டிருக்காரு. ஸோ இந்த இதுலேருந்தே தெரியுது அவர் எவ்வளோ தூரம் முக்கியத்துவம் கொடுத்துருக்காரு. ஸோ வேட்பாளர்கள் தேர்வுமே வந்து ரொம்ப முக்கியமாக வந்து கன்சிடர் பண்ணியிருக்காரு. ஸோ அப்படிப்பட்ட வேட்பாளர்களை தான் வந்து சூஸ் பண்ணியிருப்பார். ஸோ தளபதி அவர்களே அறிவிப்பார் யார் யார் வேட்பாளர்கள் அப்படிங்கிறத. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ரொம்ப நாள் எடுக்கும் அப்படிங்கிற மாதிரி 1 வீக்காவது எடுக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இந்த நேர்காணல் எல்லாமே முடிக்கிறதுக்கு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா தளபதியோட நிர்வாகிகள் கூட்டமும் இருக்குது. ஒரு மாநாடு நடத்துகிறதாகவும் யோசனை நடந்துகிட்டு இருக்கதா சொல்கிறாங்க. ஸோ அதுக்கான அறிவுமே கூடிய விரைவில் வரும். ஸோ இந்த மாதிரி தளபதி அப்படி தெரிஞ்சுக்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃபிலிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.